பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 20 verse 26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். I have separated you from other people to be my very own. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்க வாழ வேண்டும் என்று, அவருக்காக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு பயன்படுத்த அவர் விருப்பப்படுகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று. இந்த தேசத்துல அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றி இருக்கிறார். அதனால அழைப்பை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை கொண்டு பயன்படுத்துங்க, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். God bless you. Have a blessed day.